பிரைஸ்லாடுங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த பிரைஸ் மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36வது வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவற்றை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான பிற ஜனத்தார் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது, ஆண்டவர் சொல்கிறார், நிர்மூலமானதை கட்டுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நிர்மூலமாகி போயிருக்கலாம். அநேக காரியங்கள் ஏதோ வெற்றியாக இல்லாமல் தோல்வியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாழானவையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறார். நீங்கள் உடைந்து போயிருக்கலாம், உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். முதலாவது காரியம், ஆண்டவர் அந்த உடைந்த சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கிறார். 2வது காரியம், பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன். ஒருவேளை நீங்கள் விளைச்சல் இல்லாமல், கனி கொடுக்க முடியாமல் சோர்ந்து போய், என்னடா வாழ்க்கை, ஏண்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஒருவேளை உங்கள் உறவினர் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்கள் கணவர் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களை சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் குடிகாரர்களாக இருக்கலாம், கணவன் குடிகாரனாக இருக்கலாம். இப்படி ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனைப்படலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த புதிய வருஷத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை மாற்றுவேன். விளைச்சல் இல்லாத காரியங்களை நான் விளையச் செய்வேன். பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன், அதாவது கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன், விளையச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது 2வது காரியம். 3வது காரியம், நீங்கள் கனி கொடுக்கிற பொழுது உங்களை சுற்றி உள்ள ஜனங்கள் உங்களை பார்ப்பார்களாம். இவங்க வாழ்க்கையிலே அது நடந்துச்சு, எப்படி உடஞ்சி கிடந்தாங்க, இப்படி கனி கொடுக்க முடியாமல் இருந்தாங்க, இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்களே என்று சொல்லி பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். 3வது காரியம். 4வது காரியம், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னேன், நான் செய்வேன். கர்த்தராகிய நான். இதை யார் செய்வா அப்படின்னா, மனுஷன் இல்லைங்க, உங்களை உண்டாக்கின கடவுள், உங்களை பெயர் சொல்லி அழைத்த கடவுள், வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்தவர். சாதாரண மனுஷன் சொன்னால் நம்ம ஒரு வேளை நம்பாமல் இருக்கலாம், ஒரு மினிஸ்டர் சொன்னால் நம்பாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களாம் 5 வருஷம் இருப்பாங்க. 5 வருஷம் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் இடத்துல அவங்க அதிகாரியாக இருப்பாங்க. ஆனால் இதை சொல்கிறது யார் அப்படின்னா, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த கடவுள் சொல்கிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர் சொன்னார்னா கட்டாயமாக செய்வார். இந்த வருஷத்தில் உடைந்து போன உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கட்டாயம் கட்டுவார். பாழானதை பயிர்நிலமாக்குவார். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆண்டவர் கட்டாயம் இந்த காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம், மாற்றங்களை காண்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், இதை பார்க்க போகிற அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினால இந்த பிரைஸ் மீடியா வழியாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உடைந்து போன சூழ்நிலைகள் மாறும்படியா, ஆண்டவரே, நிர்மூலமானதை கட்டப்படும்படியாக, பாலானது பயனுள்ளமாக்கும்படியாக நீ செய்ய போகிற அற்புதமான காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக அவள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி. அநேகர் இவர்களை கண்டு ஆச்சரியமாய் பார்க்கப்படுவதற்காக நன்றி. என் தேவனுடைய கரம் இதை நடத்தியிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவளை ஆசீர்வதியும், வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹாவ் அ நைஸ் டே. கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.